மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. 65 வயசுல தன்னோட மனைவியை பத்தி கேஸ் கொடுத்து வந்தாரு. சரி, ஓகே, இப்போ என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னா, என்னுடைய மனைவி வந்து எனக்கு தெரியாம ஒரு 3.5 கோடி கடன் வாங்கியிருக்காங்கங்க. இவருக்கு தெரியாம கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இந்த 3.5 கோடி. இந்த பையன் வந்து பல வருடங்களாக கேட்டுட்டே இருந்திருப்பான் போல இருக்கு. அதனால அந்த அம்மாவுக்கு வந்து நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு என்ன கேஸ் மேடம்? இன்னைக்கு வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங். இப்படியும் நடக்குமா அப்படிதான். சரிங்களா, ஒரு ஹஸ்பண்ட் தான் வந்தார் கேஸ் கொடுக்கறதுக்கு. என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 30-32 60 வயசு ஆயிடுச்சு. ஓ, 60க்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, 65 இருக்கும். அப்பா, 65 வயசுல தன்னோட மனைவியை பற்றி கேஸ் கொடுக்க வந்தார். அவங்களுக்கு வயசு 55 இருக்கும். ஓகே, என்னடா அப்படின்னா, எனக்கு எதுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும், எனக்கு அப்படியே மண்டை கொடாய ஆரம்பிச்சு. வந்தோடனே ஏதாச்சும் ஒரு சொல்லியிருப்பார்ல, டக்குன்னு முன் வச்சிருப்பார்ல. அவர் வரும்போதே வந்து ஒய்ஃப் பற்றி தான் சொல்லிட்டு தானே வந்தார். ஓ, நான் வந்து ஃபோனில் வந்து வயசெல்லாம் கேட்கல, நேரில் பார்த்து இவருக்கு 65 வயசு ஆயிடுச்சு, இவருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அவர் வந்து பேச ஆரம்பித்தார். நாங்கள் வந்து ரொம்ப அழகிய குடும்பம், எங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, இது பையனை வந்து கல்யாணம் பண்ணி பேரன் கூட எடுத்தாச்சு. அப்புறம் என்னடா பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு, பையனே கல்யாணம் பண்ணி பொண்ணு பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அவர் தான் மனைவி பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நம்மகிட்ட வந்தார். இல்லையே, பொண்ணு பிரச்சனையாக இருக்காது. இப்போ பொண்ணு என்னங்க பண்ணுது, பொண்ணு படிக்குது. ஓ சரி, ஓகே, இப்போ என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னா, என்னுடைய மனைவி வந்து எனக்கு தெரியாமல் ஒரு 3.5 கோடி கடன் வாங்கியிருக்காங்கங்க. ஏ அப்பா, 3.5 கோடியா? நான் உடனே பேங்க்குக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி, சார் அவங்க கட்டிடுவாங்களா சார்? அதை நம்ம அதை கண்டுபிடிக்க சொல்லி வந்தேன். நம்ம பேங்க் கட்டிடுவாங்களா கேட்குறேன். அவர் கண்டுபிடிச்சாராம். அவர் இவங்க ஏதோ ஒரு ஸ்லிப் அந்த பேங்க் இது எங்கேயோ வச்சுருக்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு என்கொயரிக்காக பேங்க்கு வந்திருக்கலாம் வீட்டுக்கு, அதில் வச்சு தான் அவர் ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கார் அவர். ஸோ இவருக்கு வந்து என்னென்னா, 55 வயசில் என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ ரூபாய் எதுக்கு தேவை அப்படிங்கிறது ஒன்று ஆள் மனசில் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்குது. அதை தான் கண்டுபிடிக்கணும்னு வந்துட்டார். கேட்ட வேண்டியது தானே. அவங்க இது நாள் வரைக்கும் நான் அவள்கிட்ட சந்தேகப்பட்டதில்லை, அவள் இது நாள் வரைக்கும் என்கிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ணதில்லை, எல்லா விஷயங்களுமே நான் தான் பண்ணியிருக்கேன். எனி டிரான்சாக்ஷன் கொடுக்கல் வாங்க, ஏன்னா 2 பேருமே நல்ல உயர்ந்த பதவியில், அவர் உயர்ந்த பதவியில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு, இவங்களும் உயர்ந்த பதவியில் தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து எங்கிட்ட சொல்லாமல் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணது, எனக்கு தெரியாமல் எந்த பேங்க்குக்குமே கூட அவங்க வந்து டிரான்சாக்ட் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஆணித்தரமாக அடிச்சார். சார் உங்களுக்கு தெரியாதா இருக்கும் சார், நீங்கள் இல்லாத நேரத்தில் ஏதாவது தேவைப்பட்டால் பேசியிருப்பாங்க, அதை கூட வந்தால் நான் சொல்லிடுவாங்களே அவங்க. இப்போ இது என்ன ஆச்சு, இந்த பணம் எங்கே போச்சு, ஏது போச்சு, நான் பேங்க்கில் போய் கேட்டேன், சார் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது சார்ன்னு சொல்லிட்டாங்க அவங்க டீட்டெயிலை. கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எப்போதும் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஒய்ஃபாக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்களே. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஓகே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க ஆரம்பித்தோம். அந்த அம்மா மேலே 30 நாள் பார்த்துட்டோம், 40 நாள் பார்த்துட்டோம். அந்த அம்மா மேலே ஒரு துளி அழுக்கு கூட இல்லை. அதாவது இவர் என்ன நினச்சாரு, யாருக்காவது எடுத்து கொடுத்துருப்பாங்களோ, அவங்க அம்மா வீட்டு கொடுத்துருப்பாங்களோ, இல்லை இந்த மாதிரி. அவங்க அம்மாவும் அவங்க அம்மா வீடும் நல்ல வெல் செட்டில்டு வீடு, அவங்களுக்கு தேவையும் அவசியம் இல்லை. அந்த வீட்டில் வந்து திரும்ப இவங்களுக்கே வந்து பேரம் பிறந்துருச்சுன்னா அவங்க தாத்தா பாட்டியாக இருப்பாங்க, அவங்களுக்கான தேவைகளும் அங்கே இல்லை. அவங்க கூட பிறந்த அண்ணனுக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா அவங்களும் நல்ல வசதியான ஆட்களாக இருக்காங்க. அப்புறம் எங்களுக்குலாம் ஒரு பயம் வந்துச்சு, ஒரு வேளை இவங்களுக்கு வந்து ஒரு பிளாக்மெயில் ஏதாவது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப கூப்பிட்டு, சார் இத்தனை நாள் நாங்கள் பார்த்துட்டோம் ஒன்றுமே இல்லையே, வேறு யாராவது பிளாக்மெயில் பண்ணுவாங்களோ உங்கள் ஒய்ஃபை, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் சார், அவங்க ஃபோனுக்கு என்னெல்லாம் பாருங்கன்னு. அப்படியும் இல்லை, அவள் பாட்டு நார்மலாக கேஷுவலாக தான் இருக்கா. ஆனால் வந்து அவரோட சேலரி மட்டும் லோனுக்கு போய்கிட்டு இருக்குது. அப்படி தான் இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்போ
அப்போ லோனுக்கு போயிட்டுருக்குது, இது என்னென்னு எனக்கு கேட்குறதுக்கு கேட்ட வேண்டியது தானே சார் அப்படின்னு. எனக்கு அதுதாங்க கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு. என்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டா, அவள் நார்மலாக தான் இருக்கிறா, எந்த ஒரு குற்ற உணர்வுமே அவகிட்ட தெரியல, எப்பவும் போல் இருக்கா, ஆனால் கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருக்கிறாளே தவிர மற்றபடி எனக்கு எதுவும் தெரியல. அப்படி அது நமக்கு வந்த சோதனையாக இது. நம்ம 40 நாளாக சும்மாவே அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு இருந்தா எங்களுக்கும் போர் அடிச்சு போச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து நாங்கள் போகும்போது வண்டி வந்து ஒரு இடத்துக்கிட்ட போகுது, அங்கே நிற்கிறாங்க, இறங்குறாங்க. அங்கே அவங்க சன் வராரு. பார்த்தா அங்கே ஒரு கட்டட வேலையாகிட்டு இருக்குது. ஓஹோ, அதுதான் அந்த 3.5 கோடியா? இவருக்கு தெரியாமல் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் அந்த 3.5 கோடி. இதுக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு நாங்கள் சுற்றி அதை ஒழுங்காக உட்கார வச்சு 2 மிரட்டு ஏம்மா என்னம்மா பண்ணேன், இந்த பேங்க்லேருந்து இவ்வளோ கட்டிகிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டிருந்தா முடிஞ்சு போயிருக்கும். அப்புறம் நாங்கள் வந்து அவரை கூப்பிட்டு, சார் ஒன்றுமே இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச இந்த பணம் வந்து இங்கே தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குது, இப்போ நீங்கள் கூப்பிட்டு தைரியமாக உட்காந்து பேசுங்க உங்கள் ஒய்ஃப்கிட்ட, வேறு எங்கேயும் போகலது, உங்கள் பையன் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு, அங்கே தான் போய்கிட்டு இருக்கு பணம். அப்படி எப்படி சொல்கிறீங்க, வேறு எந்த பழக்கம் இல்லைங்க, உங்கள் ஒய்ஃப் பார்த்தா அப்படின்லாம் இருக்க மாதிரி தெரில, தயவு செஞ்சு நேராக நீங்களே உட்காந்து பேசுங்கண்ணா. என் ஒய்ஃப் எனக்கு தெரியாமல் அப்படிலாம் பேங்க்கில் போய் வாங்க மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் அப்போ இருந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம், இது வரைக்கும் அந்த மாதிரி அவங்க பண்ணதில்லை. அதான் சொல்ல வேண்டியது, அதான் இப்போ வாங்கிட்டாங்களே சார் அப்படின்ட்டு இருக்கலாம் நீங்கள் அப்படின்னு. சார் தயவு செஞ்சு போங்க சார், எங்களுக்கே நாங்களே கொஞ்சம் டென்ஷன். 40 நாள் பார்த்தா எங்களால் கண்டுபிடிக்கல முடியலன்னு. இந்த வாரம் கூட அவங்க பையனை போய் பார்க்கலன்னா அதையும் கூட எங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது சார். ஏன்னா ஈவன் டைம் லிமிட்டு, நமக்கு மணி லிமிட்டு எல்லாமே இருக்குது. மணி இருந்தால் தானே நாங்கள் ஆள் அனுப்ப முடியும், அதை எடுக்க முடியல, எங்களுக்கும் மனசு கஷ்டமாயிரும். ஐயோ இத்தனை நாள் பண்ணி நம்ம இந்த கேஸ் முடிக்க முடியல, என்ன முடிக்க முடியாத மாதிரி இருக்க கேஸை தானே நாம் எடுக்கிறது, முடிக்க முடியலன்னா அவங்க பணத்தையும் வரைய பண்ண வேண்டாமே அப்படின்னு. அது அப்படின்னு சொல்கிறீங்க மேம். ஆமாங்க, உங்கள் பையன் வீடு கட்டுறான்னு தெரியுமா தெரியாதா? தெரியாதே. அப்போ அதுதான் மேட்ரு, தயவு செஞ்சு போய் பேசுங்க, பேசிட்டு வந்து சொல்லுங்கள், எங்களுக்கும் சொல்லுங்கள், எங்களுக்கும் ரிலீவ் ஆகிடுவோம் நாங்கள் அப்படி. கூப்பிட்டு உட்காந்து பேசுனா, அவங்க அப்பா வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பையன் கேட்டுருப்பான் போல் இருக்குது, எனக்கு கொஞ்சம் என்னோடய பிஸ்னஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும், அதை வாங்கி நான் இது பண்ணேன். அவர் கண்டுக்கவே இல்லை. ஆனால் இவங்க நிறைய வச்சுருக்காங்க. ஒய்ஃபோட ஆட்டிடியூட் என்னென்னா, நாம் இருக்கும்போதே நம்ம பசங்களுக்கு கொடுத்து அவங்க நல்லா இருக்கிறத பார்க்கணுன்னு. இவர் என்னடானா, நாம் கஷ்டப்பட்டு தானே சம்பாரித்து நாம் வளர்ந்தோம், அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் வளரட்டுமே அப்படின்னு இவர் இருந்திருக்காரு. அப்போ கேட்டபோது இவர் ஹெல்ப் பண்ணல. இந்த பையன் வந்து பல வருடங்களாக கேட்டுகிட்டே இருந்திருப்பான் போல இருக்கு. அதனால அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம பையன் வந்து நல்லா இருக்கிறத நம்ம பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அதை எடுத்து கொடுத்துருச்சு. அது வந்து அவங்க வருமானத்துலேருந்தே அவங்க கட்டக்கூடிய ஒரு அமௌண்ட், நல்ல ஒரு உயர் அதிகாரி தான் அந்த அம்மா. அந்த அமௌண்ட்டை கட்டிடுவாங்க, அவங்க ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்குள்ளே கட்டிடுவாங்க கண்டிப்பாக. அப்போ அவ்வளோ பெரிய அமௌண்ட்? ஆமாம். ஓகே. ஸோ அதனால் வந்து அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்போது வந்து அப்பா என்ன நினச்சிருக்காரு, பையன் தானே சம்பாரித்து வரட்டும், நம்ம காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தானே. இப்போ நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா, அப்பாவை நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடுறது, அதை நடு ரோட்டில்னா என்ன எதுவுமே கண்டுக்கிறதில்ல, திரும்பி கூட வந்து பார்க்குறதில்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அவருடைய தாட் என்னென்னா, ஏன் பசங்களும் அப்படியே நம்மளை விட்டுட்டு போகாது, ஒரு நம்மகிட்ட ஒரு சொத்துன்னு இருந்ததுன்னா பிள்ளைங்க நம்மக்கிட்ட வரும், நம்மளை விட்டுட்டு போகாதுங்கிற ஆட்டிடியூட்டில் அவர். அம்மா வந்து நாம் இருக்கும்போதே நம்ம பையன் நல்லா ஒரு இருந்தால் நம்ம பார்த்தா நல்லது தானே, நாம் போன பிறகு அவன் நல்லா இருக்கதை நான் எப்படி பார்க்க போகிறேங்கிறது அம்மாவோட இது. பட் இது எது கரெக்ட் தம்பி? அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்ட், 2 பேருக்குமே அது கரெக்டாக தெரியும். ஏன்னா அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரி, அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது சரி. இதில் வந்து நியாயம் நம்மளால சொல்லவே முடியாது. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் இந்த உலகத்தில் இன்னைக்கு இது நடந்துக்கிட்டு இருக்குது. பணத்துக்காக வந்து அப்பா அம்மாவை கொடுமை பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அவங்க வந்து இப்போ அன்னைக்கு ஒரு நபர் வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு அண்ணன், பக்கத்து வீட்டு அண்ணன். அவங்க சொன்னாங்க, தங்கச்சி நாமெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்ம வேலைகளை பார்த்து நம்ம இருந்துக்கலாம், அப்புறமேல் நம்மெல்லாம் போய் ஒரு ஹோமில், நல்ல ஹோமில், இப்போ தான் ஹோமு ரொம்ப நல்லா இருக்குது, மெடிக்கல் கேர் இருக்குது, அங்கே ஜிம் இருக்குது, அங்கே கோயில் இருக்குது, நம்ம ரூமை பெருக்கி துடைக்கிறதுக்கு ஆள் வந்துடுறாங்க, பாத்ரூம் டெய்லி க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க, இதை விட நமக்கு என்ன வேணும், ஒரு வட்டி வர மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போய் அங்கே உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த ஆட்டிடியூடுக்கு தான் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா பசங்க வந்து நான் ஏன் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ. அந்த காலத்து ஆளுங்க மாதிரி
நம்ம அம்மா நம்ம அப்பா நாம தான் அவங்கள கடைசி காலம் வரைக்கும் பார்த்துக்கணுங்கிற ஆட்டிடியூட் இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு. பார்த்துக்கலாம் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆமா, இது எங்க தான் போய் முடிஞ்சிச்சு மேடம்? இவங்க இது அப்புறம் கூப்பிட்டு அவர் உட்காந்து பேசிட்டாருங்க. பேசினது சொல்லிச்சு, நீங்க வந்து கொடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க, அதனால நான் பார்த்தேன், என் பையன் நான் இருக்கும்போதே நல்லா இருக்கிறத பார்க்கணும்னு நினைச்சேன், சரி நான் கட்டிடலாமேன்னு தான் நான். ஆனா நம்ம மாசம் மாசம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வருமானம் இருக்கு, அவங்க சாப்பாட்டு கஷ்டப்படல, அதான் அவங்களுக்கு சொத்தே நிறைய இருக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. எவ்வளவு அழகான அம்மா, ரொம்ப இன்னசென்ட்டாவும் இருக்காங்க. அந்த உண்மையான பாசம். அவங்க கிட்ட நானும் பேசினேன், கேட்டேன், ஏங்க எங்களை இத்தனை நாள் சுத்த விட்டீங்களே, ஒரு வார்த்தை உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி இருந்திருக்கலாமே, அந்த பணத்தையும் சேர்த்து உங்களுக்கே நான் வாங்கி கொடுத்துருப்பேன். உண்மையாவே தப்புன்னு சொல்ல முடியாது. ஆமா, ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த அம்மா நாம இருக்கும்போதே நல்லா இருக்கணும்னு நினைக்குது. அந்த பையனும் பையனுடைய துணைவியாரும் ஓகே, நம்ம அம்மா அப்பா நமக்காக செஞ்சாங்க, நாம அவங்கள கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கணுங்கிறது என்னுடைய. கண்டிப்பா இருப்பாங்க. ஆமா. நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.